ஆளுமை செலுத்திய மறைந்த மார்க்ரெட் தட்சர் அவர்களை பற்றியும் அவரது ஆளுமைகளை பற்றியும் உங்கள் முன் உரையாற்றலாம் என வந்திருக்கிறது. 1925ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி பிறந்த திருமதி மார்க்ரெட் ஹில்டா தட்சர் அவர்கள் பிரித்தானியாவை ஆண்ட முதலாவது பெண் பிரதமர் ஆவார். 1979 முதல் 90ஆம் ஆண்டு வரை நீண்ட கால பிரதமராக ஆட்சி செய்தார். சோமவில் ஆக்ஸ்போர்ட் என்ற கல்லூரியில் முன்னாள் மாணவர் ஆவார். பின்னர் வழக்கறிஞராகவும் பணியாற்றினார். சோவியத் பத்திரிகையாளரால் தட்சரின் சோசலிச வெறுப்பு மற்றும் தொழிற்சங்கங்கள் மீதான அடக்குமுறைகள் காரணமாக பிரித்தானியாவின் இரும்பு பொன்மணி என அழைக்கப்பட்டார். இவரால் செயலாக்கப்பட்ட கொள்கைகள் தாட்சரிசம் என அழைக்கப்படலாயிற்று. மார்க்ரெட் பின்னர் சட்டம் படித்து பார் அட் லோ ஆனார். 1959ஆம் ஆண்டில் நாடாளுமன்ற உறுப்பினராக பின்ஸ்லே தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 70ஆம் ஆண்டு எட்வர்ட் ஹீத் தலைமையேற்ற அரசியல் கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். 1975ஆம் ஆண்டில் நடந்த கன்சர்வேட்டிவ் கட்சியின் உட்கட்சி தேர்தலில் ஹீத்தை தோற்கடித்து பிரித்தானிய எதிர்கட்சி தலைவரானார். 79ஆம் ஆண்டில் நடந்த பொது தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமராக பொறுப்பேற்றார். 1982இல் இவர் பாக்லாந்து போரில் பெற்ற வெற்றி மற்றும் பொருளாதார மீட்சி இவருக்கு மீண்டும் ஆதரவை பெருக்கியது. இதனால் 1983ஆம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்றார்.